சார் ரெடி சார். சரிம்மா, ஓகேம்மா. அந்த பென்சில் செட்ஸ் எங்கேயோ எடுத்துட்டு போனேன், திரும்ப எங்க வச்சேன்னு தெரியல. புது பென்சில் செட்டு தான் எடுக்கணும். சார் எக்ஸிபிஷன் எப்படி சார் போச்சு? எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா போச்சுமா. எக்ஸிபிஷன் நல்லா போச்சு. ஒர்க் ஷாப் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிறைய ஒரு நாளும் ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க. 25 பேர் வந்திருந்தாங்கன்னா எல்லாருமே டீச்சர்ஸ், எப்படி வேற என்ன சொல்றது, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. சின்ன பிள்ளைகளும் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சூப்பர் சார். நல்லா இருந்துச்சு. சென்னை வரீங்களா சார் நீங்க? என்னம்மா இந்த மந்த் எண்ட் ஏதாவது சென்னை வரீங்களா சார்? தெரியலையேம்மா, போனாலும் போவேன். ஏன் இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க? இல்ல சார், நான் கரெக்டா ஒரு ஜூன் 25th நான் சென்னை வரேன் சார். அப்படியா? ஓகே, நான் வந்தாலும் வருவேன். வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜூலை 26th வரைக்கும் இருப்பேன் சார். ஊருக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் வெளியில போறேன். ஓகே ஓகே சரி சார், நீங்க வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் சார். மீட் பண்ணலாம். நான் சொல்றேன், நான் எப்ப வர்றேன்றது நான் சொல்றேன். நாங்க மீட் பண்ணுவோம். நம்ம மதுரைக்கு போக வேண்டியிருக்கும் எனக்கு. மதுரையில ஒரு ரிசார்ட் ஒண்ணு என் ஸ்டூடெண்டோட ஃபேமிலி ரன் பண்றாங்க. அந்த தியாகராஜ செட்டியார் ஃபேமிலி இல்ல, கருமுத்து தியாகராஜ செட்டியார் ஃபேமிலியில தியாகராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சென்னை ஒன்னு நடத்துறாரு. சென்னை ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி பார்க் இல்லையா, அவங்க இங்க மதுரையில அந்த மெஜிரா கோட்ஸ் ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? மதுரை தெரியாது. அந்த மெஜிரா மில்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அதான் மெஜிரா கோட்ஸ் ஆச்சு அப்ப பின்னாடி. அதுல இருந்து ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ் இவங்க ஹோட்டல்ல ரிசார்ட்டா மாத்திட்டாங்க. அதுல நான்லாம் உட்காந்து அது அவங்க வீட்டுல எது நடந்தாலும் நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்ன்றாங்க. ஒரு ஸ்கல்ப்சர் செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு. இப்ப அங்க உட்காந்து கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டு எனக்கு கொடுங்க, நான் ரூம்ல எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதான் ஓனர், அதான் எம்டி. அதுதான் அக்கா மதுரைக்கு போறேன், நானும் ஐயரும் போறோம். எப்ப போறோம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சமயத்துல நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டு போவேன். அப்ப நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கை இது பண்ணணும் இல்லையா? இது பண்ணணும். இப்ப இதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு கிடைச்சிச்சு. போன் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தா போன் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்றோம். இப்ப நம்ம இது லேசா உள்ள போனோம், ரொம்ப ஜாஸ்தி உள்ள போகல, லேசா உள்ள போனோம் இதுக்குள்ள. ஒரு ஃபுல் ஃபிகரோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி அது ப்ரொஃபைல்ல கொண்டு அது எப்படி எல்லாம் டர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி லேசா நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கை கால் இதுக்கெல்லாம் டீட்டெயிலுக்கு போவோம். இன்னைக்கு தேதி 4. அது எனக்கு அக்கவுண்ட் வைக்கிற பழக்கமே இல்லம்மா. அது என்ன ஆகுதுன்னா, எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர, ஆனா எத்தனை கிளாஸ் பே பண்ணிருக்கீங்களா எனக்கு ஐடியாவே இல்ல. சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நான் இன்னைக்கு பே பண்ணிடுறேன். நாம இந்தியால இருந்து கவுண்ட் வச்சுப்போம் சார். சரி சரி சரி. கவுண்ட் நீங்க தான் வச்சுக்கிறேன். சரி. இது என்னன்னா, அது தனியா அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியல என்னால. அதுதான் அதையும் திடீர்னு சார் போன் போயிடுச்சு, அதனால எனக்கு தெரியல. ஓகே ஓகே, அப்படி போயிருச்சா? சரி சரி. இப்ப நம்ம அந்த 8 ஹெட் ஃபிகர்ன்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன செய்யறோம், இது A4 சைஸ் ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச் ஆக்சுவலா. சரியா? அப்ப நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லாட்டி நம்ம ஜெனரல் அப்படி வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். என்ன செய்வோம்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 11.5 இன்ச்சு வரும். A4 உடைய ஹைட். A3 இல்லையா இது A3. அப்ப பாதி பாதி எடுத்துக்கிட்டா இது ஒரு A4, இது ஒரு A4 வச்சுக்கிடுவோம்.
அப்படி ஓகே சார். வச்சுக்கிறோம் கணக்கு நமக்கு. இப்போ 11 இன்ச்சு 11 இன்ச்சில் நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு 10.5 இன்ச்சை எடுப்போம் அப்படின்னா என்ன செய்வோம், 10.5 இன்ச்சு இங்க வருது. ம். ம். மேல வந்து நமக்கு நம்ம இங்க வந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே இருந்து விட்டுட்டு ம். 10.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்க 10.5 இன்ச்சு சார். மார்க் பண்ணி மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருவோம், அப்படி விட்டுருவோம். ம். விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது என்னன்னா ஆக்சுவலா வந்து ஃபேஷன் டிராயிங்னு சொல்றோம் இல்லையா, ம். மேனிக்கின்னு சொல்லுவோம், குரோக்கி அப்படின்னு சொல்லுவோம், குரோக்விஸ் ஆக்சுவலா ஸ்பெல்லிங் அது. ம். ஸ்பெல்லிங் சரின்னு நினைக்கிறேன், குரோக்கஸ். இருங்க ஒரு செகண்ட் பாத்துறேன் ஸ்பெல்லிங்க. எழுதுறோம், கரெக்டா எழுதிடுறது பெட்டர். ஓகே சார். குரோக்வே சரியா வந்துருச்சு, மேனிக்கின்னு எழுதிடுறேன் நான். குரோக்கி அப்படின்னும் இல்லாட்டி மேனக்கின்னு சொல்லுவோம் அதை. மேனக்கின்ன்றது வந்து ஆக்சுவலா அந்த மரக்கட்டையில செஞ்சிருப்பாங்க தெரியுமா, தலை கை காலெல்லாம் கரெக்டா மடங்குற எஸ் மாதிரி. சார். அதைத்தான் மேனக்கின் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா சொல்லுவோம். நம்ம டிராயிங் போடுறதும் மேனக்கின்னு சொல்லிக்குவோம். ஓகே சார். குரோக்கி மேனிக்கின் அதான் ஓகே நம்ம சார். இப்ப வரையறதா பிளான் பண்றோம். இப்ப என்னன்னா 10.5 வர்றப்ப 5.25 சென்டர்ல வரும் இல்லையா, ம். சென்டர்ல வந்து 5.25 வரும். ம். அப்ப கீழேயும் ஒரு 5.25 இருக்கான்றத பார்த்துட்டோம், நம்ம செஞ்சிருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு. 5.25 வந்துருச்சு. ஓகே சார். நம்ம ஒரு 1.25 ம். 2.5 2.5 2.5 3.25 3.25 5.25 சரி. அப்ப ஒரு டிவிஷனும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 1.25 இன்ச்சு டிவிஷன் வச்சிருக்கோம் நம்ம இல்லையா, 1.25 இன்ச்சு டிவிஷன் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப அப்ப எதுக்காக நம்ம அப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம்னா, ஒரு மெஷர்மெண்டோட செஞ்சு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா வந்து ஜென்ரலா நம்ம என்ன செய்வோம், ஒரு கோடு போடுவோம். அதாவது இப்ப வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அனாட்டமி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அனாட்டமி வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு கோடை போட்டு இது ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கேன், ஆனா நான் இதை விட்டுட்டேன். வேற ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, இத கொஞ்சம் அதை சரியா செட் பண்ணி வச்சாதான் இதுக்கு சரியா இருக்கும். சரி, எப்படி வச்சுக்கிறோம். ஓகே சார். அப்ப ஹாஃபா பிரிக்கிறது, குவார்டரா பிரிக்கிறது, 1/8 பிரிக்கிறது அப்ராக்சிமேட்டா போயிட்டு இருப்போம். இப்ப அப்ராக்சிமேட்டா போகாம நம்ம வந்து கரெக்டா போயிட்டு இருக்கோம். சரியா. இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம், சென்டர் பாயிண்ட் எடுத்துறோம். சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். சென்டர் பாயிண்ட் தான் பெல்விஸ்ன்றோம் இல்லையா. அப்ப ஹிப்ன்றோம். பெல்விஸ் ஹிப் 5 1/4. இது 10.5. டோட்டல் 10.5, 5 1/4, 5.25. இது ஹிப். ஓகே சார். சரியா. இங்க வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த குவார்டர் வந்து நீ, அதுவும் 1.25 எடுத்திருக்கீங்க. எல்லாமே 1.25 தான். ஒரு டிவிஷன் 1.25, ஒரு ஹெட் வந்து 1.25. இது என்ன சொல்லுவோம்னா 8 ஹெட் மாடல்னு சொல்லுவோம் நம்ம. 8 ஹெட் மாடல். ஓகே சார். சார் எல்லா மனுஷங்களுக்குமே அந்த 8 ஹெட் மாடல் இருக்காது. 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 இருக்கவே இருக்காது. அதாவது 8 ஹெட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு, 10.5 ஹெட் மாடல்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அப்படின்னு டிராயிங் போடுவோம். அப்ப தலை ரொம்ப சிறுசா இருக்கும், பாடி பெருசா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஹிப்ல இருந்து பாடி மேல வந்து பாதி பாதி இருக்காது, பாதி பாதி இருக்காது.
பாதி பாதி அப்பர் பாடி வந்து சிறுசா இருக்கும், கால் வந்து ரொம்ப நீளமா போடுவாங்க. அதாவது எப்படி போடுவாங்க அப்படின்னா அப்படின்னாங்கன்னா இதோட அதை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு இங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துரும். வந்து அதுக்கப்புறம் கால் அப்படி அப்படி போடுவாங்க. அப்ப இங்க வந்து இப்படி நீளமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குல்ல. ஆமா சார், தெரியல. இப்படி அந்த இடத்துல வெயிஸ்ட போட்டுட்டு இந்த இடத்துல ஹிப்ப போட்டு அப்படி போடுவாங்க. ப்ரொபோர்ஷனே அது இது 10.5 மாடல், இது 10.5. ஓகே, இது 10.5 ஹெட்ஸ் அப்படி போடுவாங்க. இது வந்து நமக்கு என்னன்னா, இப்ப ஒரு பூ வரைகிறோம். பூ வரையும் போது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம். பிளான் பண்ணோம்னா இப்ப பூ அப்படின்றது வந்து எல்லா பூவுக்கும் வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் மேலதான் பூ வரும். அந்த ஸ்டாக்கை ஒட்டி செப்பல்ஸ் இருக்கும், அந்த கிரீன் டிவிஷன்ஸ். செப்பல்ஸுக்கு மேல வந்து பெட்டல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரீசியம் வரும். இந்த ஆண்ட்ரீசியம்ன்றத ஞாபகம் அடுத்தது வர மாட்டேங்குது. அந்த எல்லோ பவுடர் இருக்கும், போலன் இருக்கும். அதுக்கப்புறம் கைனீசியம் உள்ள இருக்கும், அதுதான் காயாகிறது. இலப்போலியே தான் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு சிஸ்டம். ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக்கு அடுத்து செப்பல் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும், பெட்டல் செப்பலோட பெருசா தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து கைனீசியம் ஆண்ட்ரீசியம் இருக்கும். ஆண்ட்ரீசியம் தான் இது மகரந்த பொடி. அதுக்குள்ள வந்து கைனீசியம் இருக்கும். கைனீசியம் வந்து எத்தனை விதையில எத்தனை பார்ட்டிஷன் இருக்க போதோ அத்தனை தண்டு அது இதெல்லாம் வந்து சிஸ்டம். இப்ப தாமரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே என்ன செய்யறோம், நம்ம அப்படி ஒரு ஷேப் எடுக்கிறோம். இப்ப ஜெர்பரான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஜெர்பரான்னா உடனே ஒரு பெட்டலுடைய ஷேப்பை வந்து அப்படி எடுக்கிறோம் இல்லையா? அப்படியே எடுக்கிறோம், இல்லாட்டி அப்படி எடுக்கிறோம். இப்ப ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதை அப்படி கொண்டாந்துடுறோம். அத ரோஸ்னா இப்படி வருது. அப்போ உள்ள வர்றது வந்து அதுக்குள்ள வந்து அப்படி இருக்கும், இப்படி வரும். ரோஸ் வந்து இப்படி இருக்கும். அங்க அந்த செப்பல் வந்து இப்படி இருக்கும் ரோஸுக்கு, அதுக்கு கீழே வந்து அப்ப காமனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கத்தான் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமஸ் மாடல்ஸ் எடுத்துக்கிறோமே, கிறிஸ்டினா, இந்த பொம்பளை பேர் என்ன, கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு ஒரு மாடல், ஒரு பிரெஞ்சு மாடல், அமெரிக்கன் மாடல், ஆனா பிரான்ஸ்ல தான் ஃபேமஸ் இருந்துச்சு. அந்தம்மா வந்து கரெக்டா வந்து 8 ஹெட். அப்ப அந்த அம்மாக்கு டிசைன் பண்ணி அந்த அம்மா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருந்தா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொம்பளைகளுக்கும் அந்த அம்மாக்கு இப்ப ஃபிட் ஆகக்கூடியது வந்து எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு ஃபிட் ஆயிரும். நவோமி கேம்பெல்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மாடல். அந்தம்மா வந்து ஹெட் டு ஹிப் தானே மெஷர்மெண்ட். ஹெட் டு ஹிப் 1/3, ஹிப் டு ஃபுட் வந்து 2/3. ஓகே, லெக் பெருசு, லீனமா லெக் இருக்கும், ரொம்ப எலிகண்டா இருக்கும் பாக்க. அந்தம்மா வந்து கேட்வாக்ல அப்படி நடந்து வந்துச்சுன்னா ஒரு ஒரு இந்த கார்ட்டூன் படங்கள் எல்லாம் அழகான பொம்பளைன்னு வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நேச்சுரலாவே அப்படி இருக்கும் அந்தம்மா. இப்ப அந்த பொம்பளைக்கு தைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ், அந்த பொம்பளை போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கும். அந்த ட்ரெஸ் நம்மள மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டா எப்படி இருக்கும்?
கரெக்டா இருக்காது. கரெக்டா இருக்காது. அதாவது நார்மல் ஆளுகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா அந்த ப்ரொபோர்ஷனே தப்பிதமா போயிடும். தப்பா போயிரும். அப்போ எல்லாரும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறது கிடையாது. ஆனால் ம். இப்ப வந்து இங்க பூவை வரையறோம். ம். பூவை வரையறோன்றப்ப என்ன செய்யறோம்? பூ வந்து இவ்வளவு உயரத்துல இருந்து இவ்வளவு உயரத்து வரைக்கும் வரைய போறோம், பிரிச்சுக்கிறோம். ம். அப்ப தண்டு இந்த இடத்துல வந்து முடியும்னு நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. கரெக்ட் சார். இந்த இடத்துல செப்பலை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நம்ம பெட்டலை வரைஞ்சி அப்ப இதை எப்படி கனெக்ட் பண்றது? கரெக்ட். அப்ப என்ன செய்வோம்? இத நம்ம சரி இங்க இருந்து இது வரைக்கும் வரப்போகுது, இங்க இருந்து இது வரைக்கும் பூ வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வரப்போகுது, தண்டு எல்லாம் சேர்த்து. அப்ப தண்டு இவ்வளவு தூரத்து வரைக்கும் வரட்டும், ம். செப்பலை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம், ம். பெட்டலை வந்து நம்ம இங்க போடுவோம். அப்படி போட்டுட்டோம்னா இப்ப அந்த இடத்துல தண்டை போட்டு அப்படி போட்டுடலாம், இந்த இடத்துல ஒரு இலைய போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வேண்டி இருக்குல்ல. கரெக்ட் சார். அப்ப இது கிட்டத்தட்ட ரோஜா பூ மாதிரி ஒண்ணு வரைஞ்சிருக்கேன். அப்ப ரோஜா பூ எல்லாம் இப்படிதான் மெஷர்மெண்ட் எடுக்க முடியுமா? இல்ல. இப்படி ஒரு ரோஜா பூ இருக்குல்ல, கரெக்ட். இப்படி ஒரு ரோஜா பூ இருக்கு, அப்படி ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஒரு ரோஜா பூக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது? அது வேற. ஆனால் தண்டு இப்படி வந்துச்சுன்னா இதுல இருந்து இது வரைக்கும் பாதி, இதுல இருந்து இது வரைக்கும் பாதி அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தா தான் நம்ம வந்து வரைய முடியும். அதனால நீ இவ்வளவு தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். ஓகே சார். சரியா? இப்ப என்னன்னா இது ஹெட், அது வந்து ஒரு ஹெட். நமக்கு நம்ம போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கோம் முன்னாடியே, அதனால ஹெட்ட பாதியா பிரிச்சானா இது ஐ இல்லையா? இத பாதியா பிரிச்சோம்னா இது நோஸ், இத பாதியா பிரிச்சோம்னா ஹேர். அது ஹெட் அங்க வந்துருச்சு. இதுல வந்து என்ன செய்யறோம்? இது 1/3 1/3 கழுத்து, சின்னதா 1/3 கழுத்து, 1/3 கழுத்து. இந்த 1/3 வந்து ஷோல்டர். ஷோல்டர், நெக், ஷோல்டர். நெக் ஷோல்டர் வந்துருச்சு. இது வந்து வெயிஸ்ட். சார் இப்ப ஷோல்டர் நீங்க மார்க் பண்ணீங்கல்ல, நம்ம செகண்ட் ஹெட்டோட மிடில்ல மார்க் பண்ணீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல, ஷோல்டர் வந்து ஆக்சுவலா வந்து எங்க இருக்குன்னா, இப்ப இது வந்து ஒரு ஹெட். கரெக்ட். அது முடிச்சிட்டோம். அது முடிச்சிட்டோம்னா அடுத்த ஹெட் இங்க வருது. கரெக்ட். இத மூணா பிரிச்சோம் நம்ம. இந்த இத வந்து அத வந்து நான் வந்து அத மூணா பிரிச்சு காட்டுறேன். மூணா பிரிச்சோம். ஓகே சார். இது வந்து நெக். கரெக்ட். அடுத்த லைன்ல வந்து ஷோல்டர் வருது. எப்படி வரும்? அப்படி வரும் ஷோல்டர். கிராஸா அங்க வந்து இறங்கும். ஏன்னா அந்த ஷோல்டர் மசில், நெக்ல இருந்து ஷோல்டர் மசில். பின்னாடி ஸ்காப்புலான்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். முன்னாடி வந்து ஓப்பனா இருக்கும், காலர் போன் இருக்கும். காலர் போனுக்கு கீழே வந்து ரிப்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். சரியா? இது வந்து செஸ்ட் லைன்னு சொல்லிட்டு வச்சிடறோம். இந்த லைனை செஸ்ட் லைன் வச்சிடறோம். இங்க வந்து வெயிஸ்ட் வந்துருது, இங்க வெயிஸ்ட் வந்துருது. அது தேர்ட் ஹெட்டோட இது தேர்ட். சரியா? இப்ப வந்து இது 1வது டிவிஷன் வச்சுக்கிட்டோம்னா இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன், இது வந்து 4வது டிவிஷன். மிடில் ஆஃப் த தை. இது வந்து எங்க வச்சிருக்கோம் நம்ம? 1 இது 2வது. இது இல்லம்மா, இல்ல இங்க நம்ம ஒரு சின்ன ஓட்ட விட்டோம். இது 2வது, இது 3வது, இது 4வது,
இது வந்து 5வது. மிடில் ஆஃப் த தை வந்து இது வந்து 5வது டிவிஷன், மிடில் ஆஃப் த தை. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து 6, 6க்கு கீழே இருக்கிறது நீ. நீ அவ்வளவு அந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல நீ வரும். இந்த இடத்துல நீ வரும். அதுக்கு கீழே வந்து ஒரு இது வருது. அங்க காஃப் மசில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மேல கீழே போகும். 7, இது வந்து 8. 8க்கு கீழே இந்த இடத்துல தான் கால் வரும். இங்கதான் கால் வரும். 8க்கு கீழே தான் கால் வரும் என்ன சார்? 8க்கு கீழே தான் கால் வரும். இந்த இடத்துல தான் கால் வரும். இப்ப அகலத்தை வந்து குறிக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு அகலம் இவ்வளவு இது இருக்கும், இவ்வளவு அகலம் அது இருக்குன்னு சொல்லிட்டு குறிக்க முடியுமா? இப்ப வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிறோமே, ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டா எடுக்கிறோம்னு என்னத்தை எடுக்கிறது? கொக்கோ கோலா பாட்டில் எடுக்கிறோம். கொக்கோ கோலா பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் அந்த கொக்கோ கோலா பாட்டில் வரப்போகுது. ஹாஃப்ல வந்து அங்க இருந்து அப்படி வந்து அது உள்ள போய் அப்படி வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வச்சுக்கிறோம். இப்ப கொக்கோ கோலா பாட்டில் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் இல்லையா? அதுல மாற போறதே கிடையாது, கட்டாயமா மாற போறது கிடையாது. ஆனா ஒரு அளவு ஒண்ணு இங்க வச்சுக்கிறோம். ஏன்னா இங்க 2 ஹெட்னு வைக்கிறோம்னு வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் 2 ஹெட்டா ஹிப் அளவு இருக்க போகுது? கண்டிப்பா இல்ல சார். கட்டாயம் ஒருத்தருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஆனால் நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கிடுவோம். அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம சிமெட்ரி ஒண்ணு வேணும் நமக்கு. இங்க ஷோல்டர் வந்துருச்சு, நெக் அங்க வந்துருச்சு, நெக்ல இருந்து டெண்டான் வருது. இந்த இடத்துல நெக்கோடைய பிட் ஆஃப் த நெக்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கழுத்துல ஒரு குழி இருக்கும். குழி இருக்கும். அந்த குழியில இருந்துதான் என்ன வருது, இங்க இருந்து இப்படி கீழே போய் அதுதான் காலர் போன். காலர் போன் எக்ஸாக்டா இப்படிதான் இருக்குமானா அதுவும் சொல்றதுக்கு இல்ல. சார் எனக்கு தனியா காலர் போன் வரைஞ்சு காட்டுங்க சார். சரிம்மா. சரி, இதை அப்படி திருப்பி போட்டுக்கிட்டு அந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம இந்த ஒரு இது போடுவோம். ஓகே சார். அப்ப காலர் போனும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா சார்? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தாமா செய்யும். ஓகே. ஏன்னா ஃபார்மேஷன் எப்படி ஜெனடிக்ஸ் இருக்கு. இப்ப ஜெயராஜன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போடுவார் தெரியுமா? குமுதம் ஆனந்த வீடன்லாம் நிறைய வரைவாரு. ஜே அப்படின்னு வரும். குமுதம் ஆனந்த வீடன்ல லோ ஹிப் சாரி கட்டிக்கிட்டு அப்படிலாம் வரைவார் நிறைய. ரொம்ப ஃபேமஸ். அவருடைய இல்லஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு பர்டிகுலர் டைம்ல அவரோட இல்லஸ்ட்ரேஷன் இல்லாம பார்க்கவே முடியாது எங்கேயும். நான் அவரை ஏகப்பட்ட காப்பி பண்ணேன். அவர் வந்து நாகர்கோயில் சைடு நாடார் ஃபேமிலி. அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு எல்லாரும் காலர் போன் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். தெரியும், நல்லா ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியும். அவருடைய டிராயிங்ல ஃபுல்லா காலர் போன் பக்காவா போட்டுதான் வரைவர். அவர் டிராயிங் போட ஆரம்பிச்சுட்டாருன்னா தலைய போடுவாரு, காலர் போனை போட்டுட்டு தான் மீதி டிராயிங்கே போடுவாரு அவரு. நான் அப்ப சொன்னேன், சார் என்ன சார் காலர் போனை இவ்வளவு ப்ராமினென்ட்டா போடுறீங்க, ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியாத? ஐயோ, காலர் போன் தெரியாம எப்படியா வரையறதுன்னு இல்ல. அப்படி அதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஆனா காலர் போன்ன்றது இப்ப வந்து சப்போஸ் நம்ம கொஞ்சம் பெருசா இங்க வரையறோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் தான். சரியா? லேசா தலை இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். அப்படின்னா ஷோல்டர் வந்து இப்படி லேசா சாஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி வந்துருது. எப்படி இருக்கும் காலர் போன்? எங்க இருக்கும்? இது வந்து அந்த டெண்டான்.
நெக்க பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டெண்டான், இந்த ஜா போன் அதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டெண்டான் அது. அந்த டெண்டான் வந்து இப்படி வி மாதிரி வரும் அது இல்லையா, இப்படி வி மாதிரி வரும். இந்த இடத்துலதான் ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கும். மென்னுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் ரொம்ப ப்ராமினென்டா தெரியும், விமனுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கணக்கு. இப்ப இந்த இடத்துலதான் அந்த பிட் ஆஃப் த நெக்னு சொல்லுவோம். அத அந்த பிட் ஆஃப் த நெக் அந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் அந்த பிட் ஆஃப் த நெக். ஷோல்டருடைய கரெக்டா அந்த எட்ஜோட லைன்ல தான் இருக்கும். ஓகே சார். சரியா? இப்ப என்னன்னா இங்க இருந்து இங்க இந்த இடத்துல வந்து ஸ்டர்னம் வந்துரும். அந்த அந்த ரிப் போன்ஸ் இருக்கு இல்லையா, ரிப்ஸ் பின்னாடி முதுகு தண்டுல இருந்து ஆரம்பிச்சு முன்னாடி ஒரு ஸ்டர்னம்னு ஒண்ணு இருக்கும், அங்க வந்து ஜாயின் ஆகும் எல்லாம். பின்னாடி அப்படியே இருக்கு, அங்க அந்த அந்த இது அப்படியே இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஜாயின் ஆகும். இந்த இடத்துல இது வர வர பெருசாயிட்டு நின்றோம். இந்த இடத்துல அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஷோல்டர் சைடு கிட்ட வர அந்த ரிப் போன்ஸ் சிறுசா இருக்கும், கொஞ்சம் சிறுசா இருக்கும். இந்த போன்ஸ் கொஞ்சம் சிறுசா இருக்கும். வர வர இங்க லங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாயிட்டு ஓகே சார் அந்த லிவருக்கு கரெக்டா லிவர் லெவலுக்கு வந்த உடனே முன்னாடி போன்ஸ் நின்றும், பின்னாடி மொத்தம் இருக்கும் போன்ஸ். அதாவது இதோட இந்த போன்ஸ் வந்து நின்றும், இங்க வந்து இவ்வளவு இங்க வந்து அங்க மொத்தம் தான் இருக்கும் போன்ஸ். ஓகே. இங்க வந்து அப்படி வந்துரும். இப்ப இங்க வந்து என்ன இருக்கும்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க நம்ம ஸ்பேட்ருலா இருக்கு இல்லையா, ஸ்பேட்ருலான்றது பின்னாடி முதுகுல வந்து ட்ரையாங்குலரா ஒரு போன் இருக்கும் அப்படி முதுகு சைடுல, அது பின்பக்கத்துல சொல்றேன். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய போன் வந்து இங்க வந்து ஜாயின் ஆயிருக்கும், அது அப்படி ஜாயின் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து இது வந்து ஜாயின் ஆயிருது. இப்ப இது வந்து இங்க இருந்து அது கிளம்பி அப்படி வந்து இப்படி வந்து ஜாயின் ஆயிருது. இங்க இருந்து இது கிளம்பி அப்படி வந்து ஜாயின் ஆயிருது. இதுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்பேட்ருலா எல்லாம் சேர்த்து அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். கை வந்து எப்படி வந்து ஜாயின்னா அந்த பால் வந்து இங்க வந்து இருக்கும், கை எலும்பு இப்படி வெளியில தான் இருக்கும். நான் வந்து ஆர்டிஸ்டிக்கா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அனாட்டமிக்கலா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. ஓகே சார். மீனிங் அனாட்டமிக்கலா அப்படின்னா அது அந்த இடம் வந்து இப்படி வந்து அப்படி எல்லாம் அதெல்லாம் இருக்கும், அதை நான் கொடுக்கல. சும்மா அந்த இடத்துல அப்படி வந்து அது உள்ள போய் ஜாயின் ஆயிருது, இந்த இடத்துல இப்படி ஜாயின் ஆயிருக்கு. அப்ப நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படி வந்து அந்த கழுத்து அப்படி போச்சுன்னா இங்க இருந்து இப்படி வந்து கை வந்து அங்க மசில் வந்துருது. ஓகே. இங்க வந்து பெக்டோரலிஸ் மசில்ஸ் வந்துருது, இங்க வந்து செஸ்ட் மசில்ஸ் வந்துருது, இங்க வந்து பைசெப்ஸ் வருது. அப்படி முன்னாடி வர்றது பைசெப்ஸ் வந்து இந்த இடத்துல, அதனாலதான் அப்படி இருக்காது. இந்த இது உள்ள போய் இது வந்து டெல்டாய்டு மசில்ஸ். இந்த இடத்துல ஒரு பஞ்ச் ஆஃப் மசில்ஸ் வந்து அங்க வந்து அந்த எலும்புகளை எல்லாம் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது டெல்டாய்டு மசில், இது பைசெப்ஸ், பின்னாடி ட்ரைசெப்ஸ் வருது, அது நமக்கு தெரியாது. இப்ப இதே இதை வந்து நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா, மேல கொண்டு வந்தோம்னா அந்த பால் அண்ட் சாக்கெட்டுக்குள்ள இது வந்து இப்படி வந்துருது. வந்து அப்ப இங்க இருந்து இப்படி வந்து அங்க வந்து அது பஞ்சப் ஆகுது. இந்த இடத்துல ட்ரைபாய்டு, இது டெல்டாய்டு மசில். டெல்டாய்டுன்னா அந்த ஒரு ட்ரையாங்குலர். இப்ப என்ன ஆயிருது, கை அப்படி இருக்கிறதுனால கை மேல வருது, கை மேல தூக்குறான், கை இப்படி வருது. இப்படி தூக்கணும்னா என்ன ஆகுன்றதுக்கு. இப்ப பைசெப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பைசெப்ஸ் மேல வந்துருது, ட்ரைசெப்ஸ் வந்து இங்க வந்து அப்படி வருது, இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்துருது.
ரெண்டு ரெண்டு பவுன் வருது, லிபியா டிபியா வரும் இல்லையா, லிபியா டிபியான்னு சொல்லிட்டு வருது. நம்ம அதுக்குள்ள ஜாஸ்தி போக வேண்டாம், ஏன்னா அதுக்குள்ள போனோம்னா அது ரொம்ப ஆமா மெடிக்கல் லைனுக்குள்ள உள்ள போனோம்னா ரொம்ப வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதனால ஆளை இழுத்துரும் உள்ள. ஆமா, என்னாலேயே ஸ்டாப் பண்ண முடியாது. நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா போடணும்னு போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மசில பிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். இப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்ல வந்து இங்க ஒரு பேட்ச் ஒன்னு இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு பேட்ச் இருக்கு. அது ரெண்டும் போய் ரிஸ்ட்ல போய் டெண்டானா போய் சேரும், அப்படியே போய் ஜாயின் பண்ணுது. ஆமா, இங்க வந்து செஸ்ட் மசில்ஸ் இங்க வந்துருது, டெல்டாய்டு இங்க வந்துருது. நான் ஒரு மேன்ஸ் பாடி வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக அப்ப என்னன்னா இங்க வந்து இங்க வந்து இப்படி வந்துரும். இந்த இடம் ஆம்பிட் வந்துருது, இந்த இடம் ஒரு பள்ளமா தெரியும். இங்க வந்து ஒண்ணு கை வந்து இப்படி திரும்பி இப்படி இருக்கலாம், இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி வந்து இப்படியும் திரும்பி இருக்கலாம். இப்ப நம்ம இப்படி திருப்பணும்னா என்ன தெரியும் நமக்கு, இப்படி திரும்பி இப்படி வச்சிருந்தோம்னா நமக்கு சுண்டு வரல் தெரியும் இங்க இல்லையா. அப்படியே வந்துருச்சுன்னா இங்க பெருவரல் தெரியும். கை வந்து இப்படி இருக்குமா? ஓகே சார், கரெக்ட் சார். அப்ப காலர் போன் அங்க வந்துருது. இந்த இடத்துல ஸ்டர்னம் இருக்கும். ஸ்டர்னம்ல வந்து நமக்கு வந்து அந்த போன்ஸ் வந்து அப்படி ஜாயின் ஆயிட்டே இருக்கிறது. ஒரு லெவலுக்கு மேல இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான். பின்னாடி வந்து வெர்டிபிரல் காலம் போயிட்டு இருக்கும், ஆனா இந்த போன்ஸ் இதோட நின்றோம். இதுதான் இந்த இடத்துல தான் வெயிஸ்ட் வந்து சேருது. சேர்ந்துட்டு கீழே வந்து பெல்விஸ் வந்து வந்துருது. இந்த இடத்துல எங்க இருக்கு, இப்ப இந்த இடத்துல பெல்விஸ் வந்துருது. பெல்விஸ வந்து நம்ம வந்து ஒரு இத ஃபீமேல் ஃபார்மா வரைஞ்சு பார்ப்போம். அப்ப ஃபீமேல் ஃபார்ம்ன்றப்ப பெல்விஸ் வந்து ஒரு 2 ஹெட் வைப்போம். ஏன் 2 ஹெட் வைக்கிறோம், சும்மா வைக்கிறோம் நம்ம. 2 ஹெட் வைக்கிறோம். அப்ராக்சிமேட்டா நான் வந்து 1.25 இன்ச் வைக்கணும்னா வந்து 1.25 இன்ச்சா வைக்காம அளவு குறிச்சிடுறேன். ஓகே, 1.25 இன்ச்சா வச்சிடுறேன். அப்ப இருக்கிறதுலயே அகலமான ஒரு ஃபீமேல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலயே அகலம் முன்னாடி இருந்து பார்த்தோம்னா ஒரு கார்ட்போர்டை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா இருக்கிறதுலே அகலமான இடம் வந்து பெல்விக் போன். ஓகே, சரியா? பெல்விக் போன் வந்து ஷோல்டர் அகலமா இருக்காதா சார்? பெல்விக் தான் இருக்கும். மேனுக்கு தான் ஷோல்டர் அகலமா இருக்கும். ஓகே, மேனுக்கு ஷோல்டர் அகலமா இருக்கும், உமனுக்கு பெல்விக் போன் தான் அகலமா இருக்கும். ஏன்னா சைல்டு பர்த்துக்காக வயிறு வழியா சைல்டு பர்த்துக்கு பெல்விக் போனை கிராஸ் பண்ணி தான் வெளியே வரணும். அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அந்த அகலம் வேணும், அவ்வளவு தூரத்துக்கு அந்த அகலம் இருக்கும். அதுதான் அந்த ரீசன் வந்து அதுதான். இப்ப பெல்விக் போன் அங்க வந்துருச்சு. பெல்விக் போன் உள்ள கொஞ்சம் உள்ளதான் இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும் பெல்விக் போன். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து
ம். அங்க வந்து நீல வந்து சேரும். ம். எங்க ஆல்மோஸ்ட் இங்க இருக்கும். இங்க இருந்து இதுக்கு லேசா வெளியில வந்து அப்படி வந்து சேரும். அதனாலதான் ஒரு மேன் நடக்கும்போது பெல்விஸ் வந்து பெல்விக் போனு ரொம்ப அசையாது, இப்படி இப்படி அசையாது. ஏன்னா ம். பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் உள்ள இருக்கும் போன். நான் இல்ல உமன்னும் போது அது கொஞ்சம் தள்ளி ஆமா, கொஞ்சம் இருக்கிறதுனால விலகி இருக்கிறதுனால இங்க இது இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி நிக்கும் போது நல்லா தூக்கிடுது. தூக்கிட்டு இருக்கு. ஓகே. இது இது அப்படி அப்படியே மூவ் பண்றதுக்கான ரீசன் வந்து அதான். இப்ப வந்து இது வந்து நீ வந்துருச்சு, நீ கேப் அப்படி வச்சுட்டோம். அங்க இருந்து ரெண்டு ரெண்டு செட் ஆஃப் போன்ஸ் வருது அதுல. கர்வா வருமா சார் அந்த ரெண்டு வர்றதுனால கர்வ் ஆயிரும் ஓரளவுக்கு. ஓகே சார். ஓரளவுக்கு கர்வ்டா தெரியும். இங்க வந்து ரிப்கேஜ் வருது. ரிப்கேஜ வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒரு முட்டை மாதிரி தான் காட்டுவோம். இருக்கிறதுலயே பெருசு வந்து விட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் அத பென்சில் எடுத்துக்கிறேன். ஹிப் வந்து பிகெஸ்ட் ஒன்னு, அது இருக்கிறதுலே பிகெஸ்ட் அதுதான். அதுக்கு அடுத்து ஷோல்டருக்கு போயிடும். ஷோல்டர் வந்து ஆக்சுவலா என்னன்னா இங்க வந்துட்டு அதுக்கு மேல கை வந்து வெளியில வந்துடும். அந்த ரிப்கேஜ விட்டு கை வந்து வெளியில வந்துடும். நம்ம இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும், பாடி இதோட முடிஞ்சிருது, கை வெளியில இருக்கு. நம்ம கையை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப சார் இப்ப நீங்க ரிப்கேஜ் வரைஞ்சீங்கல்ல, அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு சொன்னோம். லென்த் வைஸும் டிஃபரன்ஸ் இருக்கும். வெயிஸ்ட் வரைக்கும் தான் வரும். இல்ல அந்த மெஷர் இருக்குல்ல, இந்த சாரி காலர் போன் கேக்குறேன். காலர் போன் இந்த லென்த்தும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப நம்ம என்ன சொல்றோம், மஸ்குலரா பாடி பில்ட் பண்ணி பாடியை பெருசா வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு மசில் வெளியில அவ்வளவு தூரத்துக்கு மசில்ஸ் வெளியில வந்துடுறப்ப பெருசா ஷோல்டர் இருக்கு. சிலருக்கு வந்து மசில்ஸ் ஜாஸ்தி இருக்காது, ஒல்லியா இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து பிராட் ஷோல்டர். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்னுடைய ஹைட் இருக்கக்கூடிய சிலரை வந்து என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, ஏன் அகலம் இருக்க மாட்டாங்க. இவ்வளவுக்கு நான் ஒல்லி, நான் மஸ்குலர் கிடையாது. எனக்கு போன் ஸ்ட்ரக்சர் வந்து அகலம் ஜாஸ்தி. அது அந்த சதர்ன் எண்ட் ஆஃப் இந்தியன் கான்டினென்ட், அது மலையாளிஸ், சிங்களீஸ், சிலனிஸ், அவங்களுக்கு ஷோல்டர் பெருசா இருக்கும். ஓகே, ஷோல்டர் பெருசா இருக்கும். அப்ப அதுலயும் வித்தியாசம் இருக்கு, சான்சஸ் இருக்கு. சரியா? இப்ப நம்ம பெல்விக் போனை விட கொஞ்சம் சின்னமா தான் இருக்கும். நம்ம காலர் போன் பெல்விக் போனை விட சிறுசா தான் இருக்கும். அதாவது பெல்விக் போன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சுன்னா இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கும். இப்ப ஈவன் மென் ஆல்சோ அதே மாதிரி தான், பெல்விக் போனை விட காலர் போன் சின்னதா இருக்கும். இல்ல மென்னுக்கு வந்து பெல்விக் போன் காலர் இதோட ஷோல்டரோட சிறுசா இருக்கும். காலர் வந்து ஷோல்டரோட சிறுசா இருக்கும். காலர் போன் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிடும். இந்த மேல தூர்த்திட்டு இருக்கு இல்லையா, அந்த மேல அப்படியே வருது இல்லையா, அந்த இடத்தோட காலர் போன் முடிஞ்சிருது. அதுக்கு மேல வந்து மசில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த காலர் போனுக்கு அடியில தான் இந்த பால் அண்ட் சாக்கெட் இது இருக்கும். இந்த பால் அண்ட் சாக்கெட் காலர் போனுக்கு அடியில இருக்கும். இப்படி இது வந்து இப்படி வந்து சேர்ந்திருக்கும். இது ரெண்டும் மேலதான் இருக்கும். ஷோல்டர் வந்து ரெண்டாவது பெருசு. இது ஃபீமேல் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே சார். ஃபீமேல் கிராக் இது. மூணாவது வந்து வெயிஸ்ட். வெயிஸ்ட் வந்து இப்ப இங்க இருந்து அந்த ஷோ வந்துருச்சு. இப்ப நான் ப்ளூ எடுத்து ஷேப் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கிறோம். ஏதான் ப்ளூவை வச்சேன் காணும். இப்ப
அப்படியே அந்த ஃபேஸை வந்து லேசா நம்ம போட்டுக்கிறோம். ஓகே சார். அப்படி போட்டு அந்த ஷோல்டர் வந்து அப்படி வந்து அப்படி ஏறி அப்படி இறங்கி அவ்வளவு தூரத்துக்கு அது வந்துருச்சு. இத வந்து செஸ்ட் லைன் சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. கை வந்து அங்க வரைக்கும் வந்து வெயிஸ்ட்ல வந்து நமக்கு எல்போ வந்து ஜாயின் ஆகும். ஓகே சார். கரெக்டா வெயிஸ்ட்ல வந்து ஜாயின் ஆகும். இங்க வந்து அந்த பைசெப்ஸ் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிடும். இங்க இருந்து ஃபோராம் பெருசா இருக்கும். ஃபோராம் பெருசா இருக்கும். முனியில வந்து சிறுசாயிரும். சரியா? இப்ப இங்க இருந்து அப்படி வரும். இங்க இருந்து கை எப்படி ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எல்போக்கு முன்னாடி இருக்க பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இருக்கதும் எல்போக்கு அப்புறமா இருக்கதும் லென்த்தும் ஒரே லென்த் இருக்குமா? கிட்டத்தட்ட ஷோல்டர்ல இருந்து எல்போ வரைக்கும், எல்போல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். கரெக்டா ஒண்ணா இருக்கும்னு சொல்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். இப்ப நம்ம வந்து கை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்தோம்னா மிடில் ஆஃப் த தை வரைக்கும் கை வரும். ஓகே. வெயிஸ்ட் வரைக்கும் எல்போ வரும். சரியா? அதுக்கு அடுத்த சைஸ் வந்து வெயிஸ்ட். ஷோல்டர் செகண்ட், ஹிப்புக்கு அடுத்து இது. இப்ப வந்து நம்ம வந்து என்ன வெயிஸ்ட் வந்து இதுக்கும் சிறுசா வரும் அப்படின்றோம். இதுக்கும் கொஞ்சம் சிறுசா வரும்ன்றோம். அப்ப இங்க இருந்து அப்படி அப்படி கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்கி இந்த போன் வந்து அங்க மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி வந்துரு, அப்படி ஜாயின் ஆகுது. இப்ப தை மசில் வந்து மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் மசில்ஸ். அது இங்க வந்து நேவல் வந்துருது. இந்த இடத்துல ரிப்கேஜ் இப்படி இருக்கும் இல்லையா? ரிப்கேஜ் பின்னாடி இது போயிருது. இங்க வந்து ஃபுல்லா வந்துருது. இந்த இடத்துல ஸ்டர்னம் இருக்கு. இங்க வந்து 2 செட் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். அங்க 2 செட் ஆஃப் அது வந்து அப்படி வந்து அங்க சேர்ந்து நீல வந்து ஆல்மோஸ்ட் மசிலே இருக்காது. டெண்டானும் போன்ஸும் மாத்திரம் தான். டெண்டானும் போன்ஸும் மாத்திரம் தான் இந்த இடத்துல. இப்ப இங்க இருந்து காஃப் மசில் வெளியில வருது. இங்க இருந்து காஃப் மசில் வெளியே வருது. காஃப் மசில் வந்து சாய்வா இருக்கும். நல்லா பார்த்தோம்னா உள்ள வந்து கீழே இறங்கியும் மேல வந்து ஏரியும் இருக்கும். அப்படி வருது. அது வந்து அப்படி ஜாயின் ஆகுது. எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அது ஆமா. இங்க வந்து ஆங்கிள்ல இங்க மேலையும் இங்க கீழையும் இருக்கும். இப்படி இருக்கும் அது. சரியா? இப்ப இங்க வந்து நம்ம டோஸ் போட்டுறோம். டோஸ் வந்து 8 ஹெட்டுக்கு அப்புறமா 8 ஹெட்டுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் மெஷர். டோக்கும் ஒரு சாரி சார் இன்டரப்ட் பண்றதுக்கு. டோஸும் இந்த லென்த் இருக்கணும்ன்ற மெஷர்மென்ட் இருக்குமா இல்ல அதுவும்? டோஸும் இஷ்டத்துக்கு இருக்கும். இஷ்டத்துக்கு இருக்கும். அது ஒண்ணுமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கும். ஒண்ணுமே சொல்லவே முடியாது நம்ம. ஓகே சார். இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? சரி. இப்ப வந்து
இந்த ஹாஃப் தான். அதே திரும்ப இந்த சைடுல அந்த ஹாஃப் வந்து ரிப்பீட் பண்ணிடலாம். ம். இதுதான் ஸ்ட்ரக்சரலா செட் ஆகுது. ம். சரியா? இப்ப நம்ம வந்து இண்டிவிஜுவல் இப்ப கை பார்த்தோம். ம். கை பார்த்தோம். இப்ப வந்து இத வந்து நம்ம வந்து இப்படியே வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே சார். போட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறோம். இந்த போன் இதோட குட்டை, இந்த போன் இதோட குட்டை, அந்த போன் இதோட குட்டை. இந்த போனும் மோதிர விரலும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் கிட்டத்தட்ட ஒரு சைஸ். ஆமா, ஆல்மோஸ்ட் இப்படி இப்படி எடுத்து வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு சைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு சைஸ். இதுல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இது 4 விரலுமே கிட்டத்தட்ட ஒரே இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. இந்த 3 விரலும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு வந்து இந்த இடம் ஒல்லிய கொஞ்சம் நீளம், அகலத்தோட நீளம். சிலருக்கு நீளத்தோட அகலம் ஜாஸ்தி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். அவங்க கைய வச்சாயா அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு கை அப்படி ஆகல. கையே இருந்ததுனால அவங்க ஹார்ட் ஒர்க் அவங்களால பண்ண முடியும். எனக்கு ஷோல்டர் கொஞ்சம் பெருசு, பேக் போனும் பேக் மசில்ஸும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பை நேச்சர். அதனால என்னுடைய உடம்புக்கு என்னுடைய வயசுக்கு சரி, என்னுடைய உடம்புக்கு நான் என்ன வந்து ஜென்ரலா என் அளவுக்கு உடம்பு இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யறத விட கொஞ்சம் ஹெவியரா என்னால வேலை பார்க்க முடியும். அப்ப என்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டா வரையணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டை விட்டுட்டு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அதுல இருந்து தான் வெளியில கொண்டு வரணும். நீங்க வெளியே கொண்டு வரணும். அதுதான் சார் கேக்குறேன். அதுக்காகத்தான் இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா பேசிக் ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியணும். அதுல இருந்து ஒவ்வொருத்தங்களோட ஃபார்ம் மாறிட்டு இருக்கும். இப்போ வந்து இது கிட்டத்தட்ட நவோமி கேம்பெல்னு சொன்னேன்ல, நவோமி கேம்பெல்லோடைய ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கிறோம். நான் இத வந்து என்ன செய்ய போறேன்னா அப்படியே செஞ்சிட்டு இங்க் பண்ண போறேன். ஓகே. இப்ப டில் தி தை நீ வரைக்கும் இருக்க, தையில இருந்து நீ வரைக்கும் இருக்கதும் நீல இருந்து ஃபுட் வரைக்கும் இருக்க மெஷர்மென்ட்டும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹிப்ல இருந்து பெல்விக் போன் வந்து கரெக்டா ஹிப்போட கொஞ்சம் மேல இருக்கும் வச்சுக்கிறோமே. நான் கரெக்டா ஹிப்ல போட்டுட்டேன். ஹிப்போட கொஞ்சம் மேல இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் அந்த இடம் அப்படி தூக்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப ஹிப்ல இருந்து நீ வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து அங்க இருந்து ஆங்கிள் வரைக்கும் இருக்கும். அப்ப ஏன் சார் தை போன் பிக்ன்றாங்க? நமக்கு காஃப் போனோட எதுமா காஃப் மசில்ஸோட இல்ல, நம்மளோட போன்லயே நம்மளோடது போன் பெரிய தை போன் ஃபீமர் தான். அப்ப காஃப் நீல இருந்து வர காஃப் போனும் பெருசா தானே இருக்கு. ரெண்டும் ஒரே இல்ல நீல இருந்து கீழே வந்து டோட்டலி பேலன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான். ஓகே. பாடியோடைய வெயிட்ட தை மசில்ஸ் தான் தாங்கி நீல இறக்கி வைக்குது. ஓகே சார். நீல இறக்கி வைக்குது. இந்த வரைக்கும் நீ வரைக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கு சைடுலயோ முன்னாடி பின்னாடி பேலன்ஸ் பண்ண முடியும். சைடுல பேலன்ஸ் பண்றதுக்கு தை வரைக்கும் மசில்ஸ் கிடையாது. தை வரைக்கும் மசில்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி மாத்திரம் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். வேற நீல இருந்து அங்க 2 போன் வந்துருது இல்லையா? அதனால அந்த 2 போன் இன்டராக்ட் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட்ஸ் காஃப் மசில் வந்து தை மசில்ஸ் 2, முன்னாடி வந்து 2, பின்னாடி வந்து 1, 3 மசில் இருக்கு.
காஃப் மசில் பின்னாடி, முன்னாடி காஃப் மசிலே கிடையாது. காஃபுக்கு அந்த நீல இருந்து கீழே முன்னாடி பின்னாடி தான் இருக்கு, பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி ரெண்டும் மேல இருக்கு. இந்த சைட்லயும் இழுக்க முடியும், இந்த சைட்லயும் இழுக்க முடியும். இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தான்னா அதனால முன்னாடி பின்னாடிய தை பாத்துக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறத வந்து காஃப் மசில்ஸ் தான் பாக்குது. அதனாலதான் 2 போன் அங்க இருக்கு. இப்ப ஃபீமர் வந்து பெரிய போனா இருந்தாலும் டென்சிட்டி ஃபீமருக்கு உள்ள வந்து கம்மியா இருக்கும். அது கீழே இருக்குது லிபியா டிபியா இல்லையா? லிபியா டிபியா வந்து மொத்தமா சப்போஸ் அது ஒரு போனா இருந்தால் ஃபீமரோட ஜாஸ்தி டென்சிட்டி இருக்கக்கூடிய போன்ஸ் ரெண்டும் சேர்த்து ஏன்னா அது ஹோல்ட் பண்றது, வெயிட் ஹோல்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைடுல இந்த சைடுல பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேலன்ஸுக்கு எது சொல்லுது? ஃபுட் மசில்ஸ். ஃபுட் மசில்ஸ் வந்து இப்படி பேலன்ஸ் போகுதுன்னு பிரெயினுக்கு அனுப்பின உடனே காஃப் மசில் வந்து அது இழுக்குது. உடம்பே ஒரு அதிசயம் தான் சார். பயங்கரமான மெக்கானிக்ஸ். இப்ப அத வந்து ஆமா, அத ஃபுல்லா கொண்டாந்து ரோபோல கொண்டு வர்றாங்கன்றப்ப வந்து ஸ்டன்னிங்கா இருக்கு. ரோபோ ஆக்சுவலா அப்படி தள்ளி விட்டோம்னா மனுஷன் கீழே விழுந்துருவான். அது போயிட்டு இருக்கும் போதே அது கையை நீட்டி வெயிட் இழுத்துருது. முன்னாடி கையை நீட்டிடுது, கழுத்தை நீட்டிடுது. நம்மளால கழுத்தை மடக்க முடியாது. நமக்கு இன்ஸ்டிங்டிவா தலையை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு தலை ஒண்ணும் ஆகாதுல கீழே விழுந்துச்சுன்னா. அதனால அவங்க கவலையே பட்டிக்கிறல. அவங்க தலையை பத்தி என்ஜினியர்ஸ் வந்து கவலையே படல. கீழே விழுந்தா மண்டையில நொச்சுன்னு விழலாம், அடி விழும், அவ்வளவுதான். நமக்கு நொச்சுன்னு அடி விழுந்துச்சுன்னா மயக்கம் பட்டு விழுந்துரும், செத்து போனாலும் போயிருவோம். நம்ம மூளை லேசா அப்படின்னு ஷாக் ஆச்சுன்னா செத்துருவோம். ஆக நம்ம தலையை காப்பாத்துறதுக்கு தான் நினைச்சோம், உடம்ப வந்து விட்டுருவோம். இல்ல நிறைய மெக்கானிக். ஆமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து மனுஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு கொடுக்கறானோ அவ்வளவுதான் கொடுக்க முடியுமே தவிர மனுஷனுக்கு மேல அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க முடியாது. அதாவது ஒரு கெட்ட திருட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணானா உலகத்தை அழிச்சிடலாம். எல்லாரும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பிலீவ் பண்ணாங்கன்னா எப்படி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா, அது மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னா அவுட். ஆமா. எப்படி சார் நீங்க ஒரு ஹாப்பியா சார்? என்னம்மா ஆட்சி மாற்றத்துல ஹாப்பியா சார் தமிழ்நாட்டுல? எப்படிமா முடியும்? எப்படி முடியும்? ஏன்னா இப்ப என்னன்னா சமயத்துல நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் டிஎஃப்ஏக்கு. ராமச்சந்திரன் கிளாஸ் எடுக்க சொல்லுவேன். இவர் நாங்க இந்த இது எக்ஸிபிஷனுக்கு போறோம் சமயத்துல வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்திருக்கோம், ஒரு 1 வீக் லீவ் எடுக்க வேண்டியிருக்கும், 4 கிளாஸ் போகும். 4 கிளாஸ் போகுன்றப்ப ரகுராம் என்ன சொல்றாரு, நான் ராமச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து போவோம். சார் அவரை எடுக்க சொல்லிடலாமா சார் 2 கிளாஸ் என்னவாரு? ஐயா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸே எடுக்காம போனாலும் பரவாயில்ல, இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்காதன்னு வேணா. ஏன்னா நாங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப எத்தனையோ வருஷமா நாங்க இதை வந்து ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி செஞ்சு பார்த்து ஜெயிச்சு தோத்து நாங்க கண்டுபிடிச்சது. யாரோ இன்னைக்கு வந்த ஒரு பையன் கையில அதை கொடுத்தோம்னா இவ்வளவு நாள் செஞ்ச வேலை என்ன ஆகும்? கரெக்ட் சார். இந்த விஜய் வந்து கேக்குறான், அதாவது என்ன இவ்வளவு லீகல் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு தூரத்துக்கு கெட்டு போயிருக்கு, லா அண்ட் ஆர்டர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருக்கு. என்ன ஏன் மோசமா இருக்கு அப்படின்னா நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு செய்யறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து விஜய் கட்சியோடைய முக்கியமான புள்ளிகள், காப்பாத்திருவாங்கல்ல அரசாங்கம் நம்ம கையில. அதனால இவங்க அட்டகாசம் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான், டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து எல்லாம் செஞ்சு விட்டு போயிட்டாங்க, எல்லா ரவுடிகள்லாம் வளர்த்து விட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் தலையில தூக்கி போடுறீங்க? டே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாம் ஓ ஆள்றா.
சார் ஆக்சுவலா நாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் சார். எங்க ஆ மாமனாருக்கு உடம்பு சரியாதனால. ஆ ஆ முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டுக்காக நாங்க அப்போலோ தேனாம்பேட்ல இருந்தோம். ஆ அங்க வெளிய இவங்களோட மீட்டிங் அன்னைக்கு தான் எலக்ஷனோட ஆளுங்க செலக்ட் பண்ற நாளு. அவர் ஆ பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல இடத்துல தான் ஆ அங்க பண்ணிட்டு இருந்தாரு. ஆ அவ்ளோ தாவேக்கா ஆளுங்க பின்னாடி அந்த டீ கடைக்கிட்ட நிக்கிறாங்க. ஆ ஒரு மனுஷங்களும் நார்மலா இல்ல சார். எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் ரவுடி மாரி தான் இருக்காங்க. ஆமா ஆமா அங்கதான் வந்து சரி அப்படின்னா வந்து டிஎம்கேல ரவுடி கிடையாது. நான் ரவுடி இல்லாம வந்து ஒரு பொலிட்டிக்கல் கட்சி நடத்த முடியாது. நடத்த ம். முடியாது. எப்படி வந்து அது தேவ. பிளாக் மணி இல்லாமல் பிசினஸ் நடத்த முடியாதோ, ஒரு கரப்ட் வேர்ல்டுல வேர்ல்ட் ம். இஸ் கரப்ட். ம். பிளாக் மணி இல்லாம பிசினஸ் நடத்த முடியாது. இப்ப என்னெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னாங்க. ம். நான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு விடுவேன். கலெக்டர், அவங்க மினிஸ்டர் எல்லாம் போய் துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டுருவேன். ஏன்டா படிக்க சொல்லி தந்துகிட்டு இருக்கேன், எங்கிட்ட லஞ்சம் கட்டினா எப்படிடா அப்படின்ட்டு வருவேன். இல்ல லஞ்சம் கொடுக்காம செய்ய முடியாது. ஓகே ஃபைன், அது வேற விஷயம். டிஎம்கேல இருக்கக்கூடிய ரவுடிகள் ம். ரவுடித்தனம் பண்ணுனான்னா டக்குன்னு கொடிய கிடிய வேட்டிய கீட்டையெல்லாம் கலட்டி பார்க்குக்குள்ள தூரத்துல எரிஞ்சிருவான். டிஎம்கே ஆளுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படி. தெளிவா பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா டிஎம்கே ஆளுன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அப்படின்னா ம். அவனை போலீஸ் பிடிச்சிரும். டிஎம்கே ஆளுன்னு கட்சி. கண்டுபிடிச்சிருவாங்க. அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு ம். தெரியும், ஊருக்கு எனக்கு தெரியும். விட்டு அடிச்சா ஒரு 5 பேர் சேர்ந்து முதல்ல உருட்டிடுவாங்க. வந்து ஆமா ஈர துணி மேல போடுவாங்க. அப்பதான் அடி ம். நல்லா உள்ளோன்னு அடிச்சு ஒரு காயம் படாது. ம். அடிச்சு துவட்டி அவனை நடத்தி கூட்டிட்டு வருவாங்க. அந்த ரவுடிகள் ம். இருக்கிற ஏரியால நடத்தி கூட்டிட்டு வருவாங்க. நடக்க முடியாம நடந்து போறதப்பா பெரிய ரவுடியா இருப்பாங்க. செஞ்சினா உனக்கு இப்படி பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லும். ம். இவனுக்கு யாருன்னே தெரியாதே. ஃபர்ஸ்ட் இவங்க வேட்பாளரே யாருக்கு தெரியாது சார். தெரியாதே இவனுக்கு. சார் என்னால இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அப்ப ஊழல் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றோமா டிஎம்கேக்குன்னு சொல்றாங்க சார். ஆனா என்னால இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கவே முடியல சார் இவரை சிஎம்மா. இல்ல என்னன்னா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க. ம். ஒரு பெரிய ஒரு பிலாசபர் ஒருத்தர் சொல்றாரு. ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கெட்டவங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணி, அதான் ரவுடிகளை யூஸ் பண்ணி தான் பக்கத்துல யாரும் தன்னுடைய எனிமீஸ் வராம பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப. அப்ப அந்த ரவுடிகள் வந்து என்ன செஞ்சாலும் இந்த ராஜா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கள சுத்தியே அந்த ஆளுங்க இருக்கிறதுனால. ஆமா, அந்த சுத்தி இல்லாட்டி வெளியில இருந்து வந்து இவனை கொண்டுருவான் ஒருத்தன். இவங்க கொண்டுருவாங்க. இந்த ஆளுங்களே பக்கத்துல வச்சுக்கிறது. இந்த ஆளை பக்கத்துல வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வர வச்சுக்கணும். ஆனா இவங்கள வந்து ரொம்ப தண்டனைக்குள்ள உள்ளாக்க முடியாது. இவங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு ராஜா. அதே மாதிரி இவனுக்கு அட்வைஸ் பண்றது வந்து நல்லவங்க மாத்திரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கெட்டவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விளங்கவே விளங்காது ராஜாக்கு. நல்லவங்களுடைய அட்வைஸை வச்சு நல்ல காரியங்கள் செய்யணும். படிப்பு, மெடிக்கல், அதுக்கெல்லாம் செய்யணும். அப்ப என்ன சொல்றப்பல இந்த ஆளு கெட்டவனை மாத்திரமே வச்சு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் உருப்படாது. ஆனால் முக்கியமான ஒரு இந்த ராஜா செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி கெட்டவங்க குறைச்சலாவும் நல்லவங்க ஜாஸ்தியும் இருக்கணும். அதனால இந்த ராஜ்யம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் அவன் தம்பி இங்க இருக்கவன் தம்பி, அங்க இருக்கவன் அண்ணன். அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கவன் அண்ணன், இந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கவன் தம்பி. அவன் வந்து கெட்டவனா இருந்து ராஜாவானவன். அதனால அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் கெட்டவங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்ற ஆளுகளும் கெட்டவங்க, எல்லாருமே கெட்டவங்க. அதனால அந்த ராஜ்யம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு, சீக்கிரம் அழிய போகுது. யார் சொன்னது தெரியுமா? சாக்ரட்டிஸ் கிமு கிறிஸ்துவுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன 450 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது.
ரொம்ப நல்ல அதாவது விஷயம் இது. ஆமா கேட்கணும்னு இருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு. பா அப்ப இன்னும் மாறல. அதேதான் பேட்டர்ன். இல்ல இது இப்போ சிவப்பு கலர் வந்து ப்ளூவா தெரியணுமா? ம். கரெக்ட். ஒருத்தன்ட்ட வந்து அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா துஷ்பிரயோகம் பண்ணத்தான் செய்வான். அது வந்து அதுல நிலைக்கும் போது தான் தெரியும் அது என்ன ஆமா, பண்றாங்க. அவன் அவன் யூஸ் வந்து நல்லதுக்கு நிறையாவும், கெட்டது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலா செய்யறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ம். அவ்வளவுதான் அது சொல்ல முடியும். சரி அம்மா, நான் இப்ப இந்த இத செஞ்சிடறேன் நான் லேசா. இப்ப ஓகே இந்த சார். கால் வந்து தூக்கிட்டு இருக்கு. இந்த கால் வந்து என்ன செய்யும்னா, இந்த ம். கால் தான் இந்த கால் தான் இது வந்து வெயிட்ட போட்டுட்டு இருக்கு. பெல்விக் ம். போன் வந்து இருந்து நமக்கு ஃபீமர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து, இங்க ம். இருந்து இது ஸ்ட்ரெயிட்டா வந்து, லிபியா ம். டிபியாவும் ஸ்ட்ரெயிட்டா வந்து, இந்த கால் வந்து அப்படி இருக்கும். ம். காஃப் மசில். இந்த கால் வந்து இப்படி இருக்கும். அந்த ஓகே கால் சார். வந்து என்ன செய்யும்னா லேசா லூஸா இருக்கும். ம். ஏன்னா கீழே வந்திருக்கு இல்லையா? ம். கீழே வந்திருக்கு. இந்த ஷோல்டர் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா பெல்விக் போன் இப்படி திரும்பி இருக்கும். ஓகே சார். அஹ்? இது வந்து ஏறி இருக்கும். இது கீழே கொஞ்சம் இறங்கி இருக்கும். இறங்கி ம். இப்படி வரும் அது. ம். அப்படி வந்து அப்படி இருக்கும் அது. ஓகே. இப்ப இங்க இருந்து ஸ்விங் ஆச்சுன்னா அப்படி வரும் இல்லையா? அப்ப ம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இது வந்து கொஞ்சம் கார்ட்டூனிஷா வரையறேன். ம். அப்படி இருக்கும் அது. ம். அப்ப இந்த ப்ரொபோர்ஷனுக்கு இந்த ப்ரொபோர்ஷனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இது ஒரு ஹாஃப்னா அதோட ஒரு ஹாஃப் முடியணும் இல்லையா? அதை விட கூட தானே இருக்கு. இது 1/3, இது 2/3. தேர்ட் ஆயிடுச்சு. அப்ப அதுதான் எலிகன்ஸ்ன்றாங்க. ம். இப்ப டுவார்ஃபா இருந்தா எப்படி இருக்கும்? டுவார்ஃபா இருந்தா என்ன ஆகும் ஆக்சுவலா? ஹெட் போட்டுட்டான். ஹெட் ம். போட்டுட்டு ஹெட்டோடைய சைஸுக்கே ரிப்கேஜ் இருக்கும். ம். பெல்விக் போன் இங்க இருக்கும். நீ லெக் வேஸ்டுக்கு தான் கரெக்டா எல்போ வந்துரும். ஆக எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். டுவார்ஃப் ஓகே. வந்து அப்படி போயிடும். அப்ப ப்ரொபோர்ஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா அதுல அதுல இருந்து இருந்து மேனிபுலேட் பண்ணி கொண்டு போகலாம். மேனிபுலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். இப்ப நான் அந்த பிரிட்ஜ்மேன் புக் ஏற்கனவே இருக்கு இல்லையா? எஸ் சார். இல்ல எஸ் சார். இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம். சரி, இருக்கு நான் என்ன சார். செய்யறேன், பிரிட்ஜ்மேன்ல வந்து 2 3 இமேஜஸ் நான் எடுத்து அனுப்புறேன்.
பிரிட்ஜ்மேன் புக்ல இருந்து ஓகே சார். 2-3 இமேஜஸ் ஓகே எடுத்து சார். அனுப்புறேன் நான். அந்த அந்த ஓகே சார். இமேஜஸ் ம். அவர் வந்து நிறைய எழுதியிருப்பாரு, ம். நிறைய வந்து எக்ஸ்பிளைன் புரியுது. பண்ணுவாரு. அதையும் ம். லேசா படிச்சு பார்த்துட்டு அந்த டிராயிங் வந்து ஒருத்தர போட்டு பாருமா. இப்ப நமக்கு வந்து ஓகே 2 சார். பேஜ் நம்ம இங்க செஞ்சிருக்கோம், நம்ம இது இல்லையோ? ஆமா. இதையும் நான் சார் ஹேண்ட் இல்ல இல்ல. வரைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஓ சேர்த்து அனுப்புறேன் சார். சரிம்மா, இது ஓகேம்மா. ஆ. சரியாம்மா. அப்ப ஓகே இது சார். இது வந்து இது இன்னைக்கு ஒரு பேஜ் தான் வரைஞ்சோமா? இல்லையே. ஆமா. இந்த இன்னொன்னு இல்ல இல்ல வரையணும் இது சார். ஒண்ணு வரைஞ்சோம். ம். சரியா? இப்ப இதையும் லேசா ட்ரை பண்ணி பாருமா. நான் வரைஞ்சு அனுப்புறேன் சார். சரி. நான் ரொம்ப ரஃபா வரைஞ்சிருக்கேன். ஓகே நான் சார். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன். ஓகே சார். பிரிட்ஜ்மேன்ட்ட இருந்தாலும் சரிதான். அப்படி இல்லாட்டி வெளியில எங்கேயாவது ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி, கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஓகே நல்லா சார். இருக்குது பாக்குறதுக்கு. அதை நான் ஒன்னு அனுப்பி விடுறேன் நான். தேங்க் யூ சார். சரியாம்மா? ஓகேம்மா. அப்ப நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோமா நம்ம? சரிங்க சார். நீங்க எப்ப சார் நெக்ஸ்ட் வீக் மண்டே ஃப்ரீனாலும் கூட ஓகே தான். மண்டே அண்ட் தர்ஸ்டே. மண்டேனா 8th வருதா? ஆமா. ஆமா, மண்டேனா 8th தான். ஓகே, 8th நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சரிங்க சார். அப்ப மண்டே அண்ட் தர்ஸ்டே வச்சுக்கலாமா சார் நெக்ஸ்ட் கிளாஸ்? சரிம்மா, ஓகேம்மா. தேங்க் யூ மண்டே சார். அண்ட் தர்ஸ்டே வைக்கிறோம் அப்படின்னா ம். ஆ, வேற என்ன இன்ட்ரிகேட் அனாட்டமி வேணும்? லெக் வேணும். ஃபுட் லெக் சார். லெக் வேணும். நம்ம சைடு போஸ்ட் பார்க்கணும். ஆமா. அதாவது எப்படி ஹேண்ட். மூமெண்ட் எப்படி கொண்டு வர்றதுன்றத. நான் அந்த பிரிட்ஜ்மேன் புக்ல பார்த்தேன் சார். அந்த மூவ்மெண்ட் இப்படி எல்லாம் வச்சு எல்லா பேஜ்லயும் இப்படி எல்லாம் பாக்ஸா அவங்க பிளாக்ஸ் ஆமா மாதிரி பண்ணிருந்தாங்க. ஆமா. ஆ அது ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கெலிட்டன் மட்டும் என்னன்றத இப்ப வரைஞ்சு பார்த்திருக்கேன் சார். சரி சரி. நீங்க சொல்லி ஆ கொடுத்த மாதிரி. இனி சரி. அத ஒவ்வொரு பொசிஷன்லயும் வச்சு வரைஞ்சு பார்த்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஓகேம்மா. ஓகே. ஓகே சார். இப்போதைக்கு இது இருக்கட்டுமா? இது 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 ஏற்கனவே இருக்கு, நீ செஞ்சிட்ட நினைக்கிறேன். இந்த ஆ. 2 பேஜையும் ஆ. நான் ரொம்ப ரஃபா வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் கிளியரா. ப்ரொஃபஷனல். சரியா? ஆ. நான் இதுல இருக்கக்கூடியதை வந்து நான் வந்து பிரிட்ஜ்மேன்ல இருந்து ஏதாவது எடுத்து கொடுக்க முடியுது, நான் அனுப்புறேன். ஓகே சார். அவருடைய இதுல அவர் அப்படியே மைக்கேல் ஆஞ்சலோ இருந்து அப்படியே எடுப்பாரு. டைரக்டா மைக்கேல் ஆஞ்சலோ இருந்து எடுத்து அவருடைய அனாட்டமி அண்டர்ஸ்டாண்டிங் அவர் மைக்கேல் ஆஞ்சலோ டிராயிங்ல உள்ள கொண்டு போவார். அது நல்லா இருக்கும். அது அந்த பேஜஸ் நான் தேடி கண்டுபிடிச்சு அனுப்புறேன். ஓகே. ஓகேம்மா. பைமா. பை. தேங்க்யூ.